So, wish you a very happy New Year 2025 Jubilee year. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. அப்போ இந்த வருடத்தின் முதல் இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏன் அந்த இடத்துல சவுண்டாக கேட்குது? ஹலோ ஹலோ ஹலோ. எஸ் எஸ். ஏன் இங்கே சவுண்டாக கேட்குது? ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்குது. தொலைச்சி ஏன் இது நேற்று வரை என்னுடைய காதை அடைச்சிருந்துச்சு, இப்போ நல்லா கேட்குது. அப்போ பாருங்கள், இந்த வருடம் ஜூப்ளி இயர் 2025 திருச்சபை நமக்கு நல்ல ஒரு தீமை கொடுத்துருக்குது. பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். என்ன சொல்லுவோம் தமிழில்? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். உங்களுடைய பங்கில் நோட்டீஸ் போர்டெலாம் பார்த்துருக்குறீங்களா? அப்போது இந்த வருடம் ஃபுல்லாக அந்த ஒரு தீம் நம்ம மனசில் இருக்கணும். எதிர்நோக்கின், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், எதிர்நோக்கின் திருப்பயணிகள். வார்த்தை புரியுதா? தூய தமிழில் இருக்குது, அப்படி தானே? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அப்போ எதிர்நோக்கின் திருப்பயணினா என்ன? எப்படி எதிர்நோக்குவது? யாரை எதிர்நோக்குவது? சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஃபாதர், ஜெபம் பண்ணிக்கோங்க சரியாயிரும் ஃபாதர். அதுவும் அது எதிர்நோக்கு தான். நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது ஃபாதர், ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபாதர். அதுவும் அது எதிர்நோக்கு தான். இன்னும் நிறைய சோகால்டு நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் நிறைய எக்ஸட்ரா 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 எதிர்நோக்கு தான். இப்போ யாரை எதிர்நோக்க வேண்டும்னு பவுலடிகளார் சூப்பராக ஒரு இடத்துல சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு அதற்கு முன்னாடி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. எஸ், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு: அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது, நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வார்த்தை மனசில் பதியாமல் இருக்குமா? பதியாமல் இருக்குமா? எப்போல்லாம் உங்களுடைய தேவாலயத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் நுழையும் போது கண்டிப்பாக அந்த நுழைவு வாயில் அந்த நோட்டீஸ் போர்டில் இந்த பிக்சர் இருக்கும், அப்படி தானே? ஒரு 4-5 ஒரு கலரில் இருக்கக்கூடிய சில பொம்மைஸ். முன்னாடி யார் இருக்கிறாங்க அந்த பிக்சரில்? பார்த்தது கிடையாதா? முதல்ல யார் இருக்கிறாங்க அந்த பிக்சரில்? யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்துவா? கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இருக்க தான் செய்வார். ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும். அந்த லோகோ பார்த்துருக்கிறீங்களா? எதிர்நோக்கின் திருப்பயணிகள். அந்த லோகோ ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவையை ஒரு 4 மனிதர்கள் சேர்ந்து கட்டி அணைத்தவாறு இருக்கும். அப்போ நம்முடைய எஸ், அந்த அலைகள். வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அல்லவா? ஒரு பயணம், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். நீங்கள் இப்போ ஒரு பயணம் செஞ்சு தான் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? அது மாதிரி எத்தனை பயணம் பாருங்கள். மழலை பருவத்திலிருந்து குழந்தை பருவத்திലേക്ക് ஒரு பயணம், குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திലേക്ക് ஒரு பயணம், இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்திലേക്ക് ஒரு பயணம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பயணம் செஞ்சு தான் வந்திருக்கிறீங்க. அப்போ நம்முடைய பயணத்தில் நாம் லட்சிய உணர்வோடு பங்கெடுக்கிறோம். லட்சிய உணர்வோடு. அந்த உணர்வு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்நோக்கு. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் சோர்வடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் எதிர்நோக்காக மாறும் பொழுது. ஒரே ஒரு இறை வார்த்தையை வாசிப்போமா? ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம் 1 உள்ள இறை வார்த்தை எப்படி நமக்கு எதிர்நோக்கு கிடைக்கிறது? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக. அப்போ அடித்தளம் பாருங்கள், பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். நம்பிக்கையின் வழியாக. அப்போ உறவு வேணும் அப்படின்னா அடிப்படையான ஒரு காரியம் இருக்கிறது, நம்பிக்கை, விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. I trust in Jesus. இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன்.
இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய திறமைகளை அல்ல நாம் நம்புவது, நம்முடைய உழைப்பை அல்ல நம்புவது, நம்முடைய ஆரோக்கியத்தை அல்ல நம்புவது, நமது குடும்ப பாரம்பரியத்தின் செல்வத்தை அல்ல நாம் நம்புவது, நம் குடும்பத்தின் பெருமையையும் புகழையும் அல்ல நம்புவது. மாறாக நமது நம்பிக்கையின் பொருள் யார்? கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னம்பிக்கை வேண்டாமா? தன்னம்பிக்கை வேணுமா? கடவுள் நம்பிக்கை வேணுமா? அப்போ தன்னம்பிக்கை வேண்டாமா? தன்னம்பிக்கை வேணும், கடவுள் நம்பிக்கை வேணும் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கையிலிருந்து பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும், 100% வேணும். ஆனால் அதற்கு மேலே 101% என்ன வேணும்? அப்போ நம்முடைய தன்னம்பிக்கையின் அடித்தளமும் அந்த ஊற்றும் எங்கிருந்து வர வேண்டும்? அப்போ வாழ்க்கையில் நம்ம தோற்று போனாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் above all, above my abilities. என்னுடைய எல்லா திறமைகளையும் விட நான் எதையெல்லாம் யாரையெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மனைவியை நம்பணும், கணவனை நம்பணும், பிள்ளைங்களை நம்பணும், மனிதர்களை நம்பணும். ஆனால் அவர்களை விட அதிகமாக யாரை நம்புகிறோம்? கடவுளை. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுற்றாலும் தோற்று போனாலும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் சோர்வடைய மாட்டோம். பிகாஸ் எவ்ரிதிங் காட் வில் டேக் ஓவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அதான் பவுல் சொல்றார், அடிப்படையான ஒரு காரியம் நம்பிக்கை வேண்டும். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம், இந்நிலையை அடையும் உரிமை மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து முக்கியமான காரியத்தை சொல்றார் பவுலடிகளார். வாசிங்க. துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் 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 பாருங்க எவ்வளவு அழகாக பவுலடிகளார் சொல்றார் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன வருது? துன்பம். துன்பம் அப்படிங்கிறது ஒரு பேஸ். நம்பிக்கை இருந்தால்தான் துன்பத்தை தாங்கிக் கொள்வதில் என்ன கிடைக்குமா? மகிழ்ச்சி கிடைக்கும். புனிதர்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, புனிதர்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும். காரணம் என்ன? அடிப்படையாக இருந்தது என்னது? ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை. ஸோ வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் பிள்ளையே, உன் உடலில், உனது வாழ்க்கைகளில், அன்றாட வாழ்க்கை துன்பங்களில் எவ்வளவு போராட்டம் உண்டாலும் அப்படி தூசி மாதிரி தட்டிட்டு போகலாம் உன்னால. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எஸ் யூ கேன். ஒரு யூட்டோப்பியா கான்செப்ட் சொல்லல உனக்கு முன்னாடி. ஏதோ நடக்காத ஒரு காரியங்களை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. இனியும் இப்படிப்பட்ட விசுவாசிகள் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்க, அப்படி சூப்பரா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நட்சத்திரங்களாக திகழ்கிறார்கள். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது சந்தோஷமாக கடவுள் கொடுத்திருக்கிறார், I'll be happy. கடவுளை தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. பாருங்க, துன்பங்களை தாங்கிக் கொள்வது என்ன கிடைக்குதான்? பெருமகிழ்ச்சி. முடியல, தொடர்ந்து. ஏனெனில் துன்பத்தால். அப்போ மன உறுதி. அப்போ மன உறுதி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியும் அப்படிங்கிற நிலைமை எப்போ வரும்? துன்பத்தால் தான் வரும். கஷ்டப்பட்டால் தான் அது கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு இருந்தால் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ கேட்கின்ற இறைவார்த்தை வாழ்க்கையில் பலமளிக்க பயிற்சி கொடுக்கும் பொழுது அது நடக்கும். அப்போ துன்பத்தால் மகிழ்ச்சியும், மகிழ்ச்சியால் என்ன நடக்குது? மன உறுதியும். தொடர்ந்து தகைமையும். தகைமைனா என்ன அர்த்தம்? தூய தமிழில் இருக்குது ஃபாதர், வாசி விட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம். தகைமைனா என்ன அர்த்தம்? தமிழ் டீச்சர்ஸ், தமிழ் பண்டிட். தகைமை, தகைமை கேரக்டர். கேரக்டர்னா என்னது? பா எல்லாம் இங்கிலீஷ் பீப்புளாக இருக்கிறீங்க போலுக்கு. கேரக்டர்னா புரியுது. கேரக்டர்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நடத்தை. அதான் தகைமை. அப்போ பாருங்க, மன உறுதியால் என்ன வருதான்? நம்முடைய நடத்தை தெரியப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து இனி அந்த தகைமையால் என்ன கிடைக்குது?
எதிர்நோக்கு விளையும் என அறிந்திருக்கிறோம். முடியல, லாஸ்ட் 5வது வார்த்தை நெத்தியில் அடிச்ச மாதிரி அடிக்கிறார். என்னது? அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. Praise the Lord. Because you are believing the living and true God. உண்மையான உயிருள்ள ஒரு ஆள், ஒரு கடவுளை நீ நம்பி இருக்கிறதுனால் அந்த எதிர்நோக்கு உனக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை தராது. Praise the Lord. இயேசுவே நன்றி. 1 தீமோத்தேயு பவுலுக்கு சொல்லக்கூடிய காரியம் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. கேட்ட இறை வார்த்தையை பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நிமிஷம் அந்த ரோமையர் 5:5 அவர் ஒரு கான்செப்ட் தான் சொன்னார். அந்த கான்செப்ட் அவர் வாழ்க்கையில் அவர் படுத்தி சொல்லக்கூடிய காரியம் தான் இப்போ நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்பப்படுகிறேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி துன்பத்தை பற்றி வாசித்தோம், அப்படி தானே? எஸ், துன்பப்படுகிறேன், எனினும் வெட்கம் உறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். ஒரு அழகான வார்த்தை. நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இது மாதிரி நம்மளால் சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கையில் போராட்டங்களில் கண்ணீர் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, நோய்களால் வாட்டப்படும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்பது எனக்கு தெரியும். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, திருச்சபை இந்த வருடம் நம்மை இத்தகைய ஒரு கண்ணோட்டத்தோடு பயணிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாம் பயணம் செய்கின்றோம். இந்த வாழ்க்கையே ஒரு பயணம்தான். யாரை நோக்கி? கிறிஸ்துவை நோக்கி மாற வேண்டும். இன்னும் சொல்ல போனோம்னா மோட்சத்தை நோக்கிய பயணம். வெறும் அன்றாட வேலையை நோக்கி மட்டும் கிடையாது. வெறும் நோய்களிலிருந்து விடுதலைக்கான பயணம் மட்டும் கிடையாது. நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற பயணம் மட்டும் கிடையாது. அதெல்லாம் வேணும். பட் அட் த சேம் டைம் அல்டிமேட்லி எல்லாவற்றுக்கும் உயர்வாக யாரை நோக்கிய பயணமாக மாறணும்? Praise the Lord. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படி பயணம் செஞ்ச ஒரு நபர்களுடைய திருவிழாவை தான் கொண்டாட போகிறோம். யார் அவங்க? 3 ராஜாக்கன்மார். நாளைக்கு கொண்டாட கொஞ்ச நேரத்தில், அப்படி தானே? இன்னும் 3 மணி நேரத்தில் அடுத்த நாள் ஆயிரும். அப்போ பாருங்கள், அவங்களும் எதிர்நோக்கி ஒரு பயணம் செஞ்சாங்க. எங்கிருந்துன்னு தெரியலை, கிழக்கிலிருந்து அப்படின்னு தான் பைபிளில் சொல்லப்படுகிறது. பட் யூ சி, அந்த பயணத்தை தொடங்கும் பொழுது அது ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் பயணம் செய்தார்கள். அவருடைய நம்பிக்கையெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் மீது இருந்தது. நட்சத்திரம் இருக்கிறது, கண்டிப்பாக அந்த நபர், அந்த யூதர்களுக்காக பிறந்திருக்கக்கூடிய இந்த ராஜா பிறந்தார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல் நட்சத்திரங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நட்சத்திரங்கள் என்ன? உன்னுடைய எதிர்நோக்கை ஒரு நாளும் தளர்த்தாத நட்சத்திரங்கள் எவை? அல்டிமேட்லி அதான் சொன்னேன், அது கிறிஸ்துவாக மாற வேண்டும். சிலருக்கு திருப்பலிகள் பங்கெடுப்பது நட்சத்திரங்களாக இருக்கலாம். சிலருக்கு இறை வார்த்தை வாசிப்பது நட்சத்திரங்களாக, சிலருக்கு ஒப்புரவு அருள் சாதனத்தில் அன்றாடம் பங்கெடுப்பது நட்சத்திரங்களாக இருக்கலாம். நன்மை செய்வது, பிறருக்காக ஜெபிப்பது, பாருங்க, இதெல்லாம் நம்ம சொன்ன சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை சுற்றியுள்ள காரியங்கள். அப்போ உன்னுடைய நட்சத்திரங்கள் எது என்பதை எங்களை உணர்ந்து எதிர்நோக்கின் பயணிகளாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி குஷியாக சந்தோஷமாக ஆண்டவரை ஆராதிப்போமா? 3 ராஜாக்கள் பயணம் செய்து ஆண்டவரை ஆராதிக்க வந்தாங்க, அப்படி தானே? இன்றைக்கி நீங்களும் நெடுதூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க சிலர். அப்போ அந்த பயணத்தின் ஒரே ஒரு அல்டிமேட் என்ன எய்ம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு சந்தோஷமாக ஃப்ரீயாக காலை எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டு, கிளைமேட் வேறு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அப்படி தானே? அதனால் நல்லா புதைச்சி காது கண்ணு மட்டும் சிலருக்கு தெரியுது. தூக்கத்துக்கு ஐயோ ஒரு அம்மா இப்போவே உள்ள ஒரு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வருது. பிரைஸ் தி லார்ட். எஸ், சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம், கரங்களை தட்டி உற்சாகமாக.
கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இறைவனை. எஸ், சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எதிர்நோக்கு கிறிஸ்துவாக இருப்பதால் துதித்திட துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இறைவீட்டி அலங்கார அலங்கார நுழைந்திட நுழைந்திட இறைவீட்டி நிரம்பிட ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், துதித்திட துதித்திட வந்தோம், தூயவரே. கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தாழ்த்தி ரெண்டு பக்கம் தட்டி உற்சாகமாக சந்தோஷமாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே. எஸ், புது வருஷம், புது வருஷத்தின் சந்தோஷத்தில். எஸ், வெரி குட், வெரி குட் எவ்ரிவன். ஆலயம் செல்வதே, ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. திரு சபையுடனே உம்மை தொழுதிடவே இருமையும் கிடைத்திட்டதே. கிருபை கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், தூயவர். கரங்களை தாழ்த்தி தட்டி பிரவேசிக்க பிரவேசிக்க வந்திருக்கிறோம், இறை வீட்டின் நன்மையாரே பலிகளை செலுத்திட ஜீவ பலியாய் மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் வாழ்க்கை ஒரு பலியாக மாறிட, திருப்பலிகள் வெறும் சடங்காக இல்லாமல் அன்றாட வாழ்க்கை பலியாக மாறட்டும். பலி உணர்வுகள் பலியாக மாறட்டும். எஸ், எல்லாரும் கரங்களை தட்டி பலிகளை செலுத்திட பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. மறுரூபத்தின் மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம்
கரங்களை உயர்த்தி தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தாழ்த்தி நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எஸ், கடந்த ஆண்டு இளையவெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்துப்பார். கடந்த ஆண்டில் பங்கெடுத்த இரவு கண்விழிப்பு ஜெபங்களில் உனக்கு கிடைத்த எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சாட்சியாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினாரே. நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. கிடைத்த எல்லா நன்மைகளுக்கும் இறைவா, இந்த வருடத்தின் முதல் கண்விழிப்பு ஜெபத்தில் பங்கெடுக்கிறேன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. எஸ், கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. நன்மை செய்வதே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர், நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இறை வீட்டின் நன்மையாலே துதி கணம் மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கு. இறைவன் மட்டும் போற்றுதற்குரியவர், ஆராதனைக்கு உரியவர். நம்முடைய எல்லா நன்றிகளும், நம்முடைய இறை புகழ்ச்சிகள் அனைத்தும் ஆண்டவருக்கு மட்டும். வெறுங்கையராய் ஆண்டவரே என்னை அனுப்பிவிடாதே. நிறைவான ஆசீர்வாதத்தோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, இந்த வருடத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தோடு என்னை அனுப்பும். மகிமை துதிகர மகிமையுமே முழு மனதோடு சம்பூரண ஆசீர்வாதங்களால் சம்பூரண ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனை உற்சாகமாக தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அலங்கார வாசலில் வந்து அலங்கார வாசல் அலங்கார வாசலாலே வந்து நன்மையாலே அடுவோம். ஆராதிக்க வந்தோம், கண்களை மூடி பாடு. தூயவரே முழு மனதோடு ஆராதிக்க வந்தோம்,
மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம் மனதோடு உள்ளத்தின் ஆழத்தில் மனதோடு பாடு சந்தோஷமாக சந்தோஷமாக தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை அல்லேலூயா 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 அன்பு கூற வந்தோம் நன்றி மட்டும் சொல் நன்றி மட்டும் சொல் இந்த வருடத்தின் முதல் வெள்ளி நன்றி சொல்லு நன்றி சொல்லு இந்த முதல் சனிக்கிழமையில் ஆண்டவனை அழைத்து வந்ததுக்கு நன்றி செலுத்து நன்றி செலுத்து இந்த இடத்தை நினைத்து நன்றி செலுத்து இந்த இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களுக்கு நன்றி செலுத்து நன்றி இறைவா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே எங்களை காத்து வழி நடத்தியவரே நன்றி நன்றி புதிய வருடத்தை தந்தவரே நன்றி 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 Thank you Jesus Thank you Jesus நன்றி 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 Hallelujah 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 ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனை Together துளுத்திட துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை மூன்று ராஜாக்களைப் போல ஆராதிக்க வந்தோம் எஸ் அன்பு கூற வந்தோம் தந்தையாம் இறைவனை எஸ் லார்ட் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை உன்னை எதிர்நோக்கு ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றத்தை தராது ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றத்தை தராது பிள்ளையே காரணம் நீ நம்பி இருக்கிறது நீ எதிர்நோக்கி இருப்பது கிறிஸ்து நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் அவர் ஒரு நாளும் என்னை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார் Praise the Lord அல்லேலூயா அல்லேலூயா இயேசு நான் சொல்ல சொல்லுங்க இயேசுவே இயேசுவே நான் உம்மை மட்டும் எதிர்நோக்கி இருக்கிறேன் விண்ணகத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் அல்லேலூயா நான் ஒரு நாளும் இகழ்ச்சி அடைய மாட்டேன் இகழ்ச்சி அடைய மாட்டேன் ஹல்லேலூயா நன்றி இயேசுவே இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடி பரிசுத்த ஆவியாரின் ஆளுகைக்குள் இந்த இரவு நாளை காலை வரை நடக்க இருக்கக்கூடிய எல்லா வழிபாடுகள் நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இந்த இடம் தண்ணீர் நாம் சாப்பிடக்கூடிய அந்த பிரெட் எவ்ரிதிங் let it be blessed கடவுளுடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தூய ஆவியாரின் ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே ஜெபிப்போம் மாம்சமான யாவரையும் மூத்த வேண்டுமே மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவரையும் மூத்த வேண்டுமே மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே முற்றுமையா காத்து உச்சுமையா
தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். உச்சுமையா ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நமது கண்ணீரில், நம்முடைய கலக்கங்களில், நம்முடைய எல்லா எதிர்பார்ப்புகளிலும், நம்முடைய வெறுமைகளிலும், நம்முடைய நீண்ட கால ஜப விண்ணப்பங்களிலும் ஜெபித்து ஜெபித்து தோற்று போன நிகழ்வுகளிலும் இறைவா உடைய தூய ஆவியாரை அனுப்பியருளும் திடன் பெற வேண்டும், சக்தி பெற வேண்டும். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊட்ட வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊட்ட வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டும். உண்மையா உண்மையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லாரும் பாடுவோம். உண்மையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். உண்மையா ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோட அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோட அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். உண்மையா ஊற்றுமையா கண்களை மூடி பாடுவோமா? தாகத்தோடு பாடுவோமா? இறைவா, இறைவா, ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் இரவு கண்விழிப்பு ஜபத்திற்கு. தாகத்தோடு வந்திருக்கிறேன். ஜப உணர்வோடு பாடுவோம். ஜப உணர்வோடு தாகத்தோடு இயேசுவே, தாகத்தோடு வந்திருக்கிறேன். உற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரவு முழுவதும் இரக்கமாய், இந்த இரவில் உம்மை நோக்கி உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது இரக்கமாய், அவருடைய தியாகத்தின் மீது இரக்கமாய், அவர்களை ஏற்றெடுத்திருந்த தியாகத்தை கண்ணோக்கி பார். இரக்கமாய் பிள்ளைகள் எடுத்து வைத்துள்ள ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள் மீது இரக்கமாய். இயேசுவே, ஒரு மகனும் இங்கிருந்து வெறுங்கையோடு செல்லக்கூடாது. இந்த இரவு முழுவதும் இயேசுவே, நீர் எங்களுக்கு கோட்டையுமாக பாதுகாப்பாளராக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமே நன்றி ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். உன் எதிர்நோக்கு ஒரு நாள் பிள்ளையே உனக்கு ஏமாற்றத்தை தராது. நீ யாரை நம்பி இங்கு வந்திருக்கிறாயோ, யாரை நம்பி வந்திருக்கிறாயோ அந்த கடவுள் உனக்கு பாராமுகமாக இல்லை, தொடும் தூரத்தில் இருக்கிறார். நீ தொடும் தூரத்தில் உண்டு, அந்த ஆண்டவர் தொடும் தூரத்தில் உண்டு. இந்த இரவு முழுவதும் உன்னை தனது மடியில் அவர் தாங்கிக் கொள்வார். உன்னை அவர் மடியில் வைத்து உனக்கு அவர் தாலாட்டு பாடுவார். உன்னை காக்கக்கூடிய கடவுள் கண் அயர்வது கிடையாது. இஸ்ராயேலின் கடவுள் கண் அயர்வதில்லை. உனக்காக மனிதனாக பிறந்த கடவுள் உன்னை எப்படி அவர் கைவிடுவார்? எப்ராஹிமே எப்ராஹிமே, எப்படி உன்னை கைவிடுவேன்? என் அன்பு மகன் அல்லவா, என் அன்பு மகள் அல்லவா? ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளு பிள்ளையே. என் அன்பு மகன், என் அன்பு மகள், உன்னை நான் பாராட்டுவேன், உன்னை சீராட்டுவேன். என் செல்ல மகள், என் செல்ல பிள்ளை, உனக்காக மனூறு எடுத்து வந்திருக்கிறேன். உன் ஆண்டவர் உனக்கு தொடும் அளவில் இந்த இரவு முழுவதும் உன்னை காக்க இருக்கிறார். உன் குரலை கேட்க இருக்கிறார். உன் கண்ணீரை காண இருக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை அன்பு செலுத்த வந்திருக்கிறேன். என்னை கடைக்கண் நோக்கும் உமது இரக்கத்திற்குள் என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். அன்னை மரியாளே, எல்லா புனிதர்களே பரிந்து பேசுங்க எங்களுக்காக. காவல் தூதர்களே, இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாக இருங்க. இந்த இடத்தை விட்டு செல்லும் வரை எங்களுக்கு பாதுகாப்பை தாருங்க. இறை வார்த்தை ஆழத்தோடு கேட்க, உணர்வோடு கேட்க எங்களுக்கு பரிந்து பேசுங்க. சேர்ந்து ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே உட்கார கூட இந்த வாட்டி இடம் இல்லை. அந்த ஏழு லோகை மட்டும் பாடுவோம். மிச்சம் எல்லாருமே நமக்கு உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. அந்த ஆக்ஷன் தெரியுமா? தெரியும், தெரியாதா? எல்லா வருஷம் கன்வென்ஷனில் பாடுறது தானே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உம்தய என்னை கைவிடல, வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கடந்து வந்தேன். இரு பரிவார், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வலது கை எலோஹே 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 உம்மை துதிப்பேன். இடது கை எலோஹே 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 உம்மை துதிப்பேன். இதுக்கு நடுவில் நம்ம ஏலோயும் யாவே சொல்லும்போது ரெண்டு கையும் ஏலோயும் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே. வெரி குட். ப்ராக்டிஸ் செஷன் முடிஞ்சிச்சு. இனி நம்ம ரியல் செக்ஷனுக்கு வரும். சரியா? ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து கை இருக்கிறவங்க மட்டும் கையாட்டினா போதும், கால் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நின்னா போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் கால் இருக்கிறவங்க எழுந்து நில்லுங்க, கை இருக்கிறவங்க கையாட்டி கை தட்டி பாடுவோம். ஓகே, ஒரு பக்கம். எலோஹே
எலோகிம் யாவே எலோகிம் யாவே எலோகிம் யாவே எலோகிம் யாவே எலோஹிம் எலோகிம் யாவே எலோகிம் யாவே எலோகிம் யாவே எலோகிம் யாவே உம்மை நம்பி வந்தேன் நான் துக்கப்படல உம்முடைய என்னை கைவிடல உம்மை நம்பி உம்மை நம்பி வந்தேன் நான் துக்கப்படல உம்தையை உம்முடைய என்னை கைவிடல வெறும் கையா பெரும் கையால் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையா பெரும் கையால் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு வலது கை எலோஹே 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 உம்மை துதிப்பேன் இடது கை எலோஹே 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 உம்மை துதிப்பேன் எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யா எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்து காயப்பட்டு காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட இழந்திட்ட யாவையும் திரும்பச் செய். வலது கை எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். இடது கை எலோஹே, 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 உம்மை துதிப்பேன். எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. எலோஹிம் எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே, எலோஹிம் யாவே. வேண்டினோர் எல்லோரும் வீடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர் வேண்டினோம் வேண்டினோர் எல்லோரும் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாயதை மாற்றி தந்தீர் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எலோஹே 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 உம்மை துதிப்பேன் எலோஹே, எலோஹே எலோஹே, உம்மை துதிப்பேன். எலோஹிம் யாவே எலோஹிம் யாவே, 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 எலோஹிம் கரங்களை தட்டி பாடுவோம் எலோஹிம் யாவே 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 ஆண்டவராகிய கடவுளே ஆண்டவராகிய கடவுளே ஆண்டவராகிய கடவுளே எலோஹிம் யாவே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென். Praise the Lord.